ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான ஒன் ரூம் ஹியட்டாரி சீசன் 1 எபிசோட் 5 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்போவும் சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியும் சியர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க, நம்ம வளவலன்னு பேசாமல் இன்றைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒன் ரூம் ஹியட்டாரி சீசன் 1 எபிசோட் 5. இப்போ நம்ம ஹீரோ அவனோட அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கிறான். டோவாவும் நம்ம ஹீரோக்காக சமையலை பண்ணி வைக்கிறா. பேக்கெட் சாப்பாடுலேருந்து இப்போ வீட்டு சாப்பாடை சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இது நல்ல விஷயம் தான். ஆனால் டிவி பக்கத்தில் ரைஸ் குக்கரை போட்டு வச்சிருக்கோமே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கவும், கிச்சனில் இதை வச்சா இடைஞ்சலா இருக்கும், அது போக பிளக் இங்கே தான் இருக்குது அப்படின்னு டோவா சொல்கிறா. அதுவோ கரெக்ட் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஆமாம், ஹெவனில் ரைஸ் எல்லாம் கிடைக்குமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அங்கே நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு மரத்தில் கிடைக்கும் அப்படின்னு வா சொல்கிறா. மரத்துக்குள்ளேருந்து வர பழத்துக்குள்ள டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு டோவா சொல்கிறா. சாப்பிட்ற இடத்துக்கு பக்கத்துலேயே ரைஸ் குக்கர் இருக்கிறதுக்கு திரும்பவும் ரைஸ் எடுக்கிறதுக்கு நம்ம ஹீரோக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இங்க நம்ம சோமுகியா தான் காமிக்கிறாங்க. ஏஞ்சல் கூட வேலை பார்க்குற பொண்ணு யோக்கியோனா நம்ம ஹீரோக்கு காம்படிஷன் வந்துருச்சு. டோவாவை எங்கேயாச்சும் கூட்டிட்டு போகணும், பஸ்ல கூட்டிட்டு போவா, ட்ரெயின்ல கூட்டிட்டு போவா நம்ம ஹீரோ கேட்கலாம். அவகிட்ட கார்டை கொடுக்காம டிக்கெட் சிஸ்டம் அவளுக்கு கத்துக்கொடு அப்படின்னு சொல்லி சோமுகி நம்ம ஹீரோ கிட்ட சொல்றா. அதுவும் நல்ல ஐடியா தான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அந்த கார்டை நீ என்கிட்ட கொடுத்தானா அதை என் ஃபேமிலி ட்ரெஷரா பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லி சோமுகி யோசிக்கிறா. ஷின்டரா எப்பவுமே ஸ்பெஷல் தான் ஒரு ஃபிளாஷ்பேக் யோசிக்கிறா. பேரண்ட்ஸ் வெளியூர் போயிட்டாங்க, நான் தனியா தான் தங்கியிருக்கேன் நம்ம ஹீரோ சொல்றான். ஹாஸ்டல்லையான்னு கேட்கவோ, இல்ல தனியா ஒரு அபார்ட்மெண்ட்ல, அது எங்க ஆன்ட்டியோட தான் நம்ம ஹீரோ சொல்லவும். அப்ப நீ வெளியூர் போகாம ஜப்பான் ஸ்கூல்லேயே படிக்கணுங்கிறதுக்காக தான் மணிக்கிட்ட எங்க இருக்கியா அப்படின்னு சொல்லி சுமுகி கேட்கிறா. நான் படிக்கிற லெவலுக்கு இந்த ஸ்கூல் தான் ஏத்ததா இருந்தது நம்ம ஹீரோ சொல்லவும். அப்ப நான் ஷின்டராவை மீட் பண்ணது உண்மையிலே ஒரு மிராக்கிள் தானே அப்படின்னு சொல்லி அவ யோசிக்கிறா. அவங்ககிட்டலாம் இதை சொல்லிட்டு இருக்காத, அவன் வீடு அப்புறம் தேவையில்லாம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அட்வைஸ் பண்ணுவோம். இந்த மேலே எனக்கு நம்பிக்கை இருக்காது, அவங்ககிட்ட மட்டும் சொன்னா நம்ம ஹீரோ சொல்றான். அப்போ நான் அவனுக்கு ரொம்ப ஸ்பெஷல்னு நினைச்சேன். பட் ஒரு ஏஞ்சல் அண்ட் யோக்கியானவ கம்பேர் பண்ணும்போது நல்லா ஒண்ணுமே இல்லை. டாமா ஒரு நல்ல பொண்ணு, அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் எனக்கும் ஆசை. ஈஸுமிக்கும் அதே தான். பட் டோக்கிமிட்ஸும் மற்ற பொண்ணுங்களை பத்தி பேசும்போது தான் எனக்கு கடுப்பா வருது. லஞ்ச் செஞ்சு தரேன், நான் முதல்ல அவன் கிட்ட சொல்லி இருந்திருக்கணும். இதே மாதிரி என் லவ்வையும் நான் அவன்கிட்ட சொல்லாம அவனை இழந்துட்டா. அவன்கிட்ட சொல்றது அவ்வளோ ஈஸியா இருந்தா நான் எதுக்கு இப்படி உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க போறேன் அப்படின்னு சுமுகி சோகமா இருக்கவா அவங்க அம்மா என்னாச்சுன்னு கேட்கறாங்க. ஆமா, நம்ம ஃபேமிலி ஜென்ரேஷன் சூப்பர் பீயிங் கிடையாதான்னு கேட்கவும், ஏன் நார்மல் ஹியூமனா இருக்கிறதுல என்ன தப்புன்னு அவங்க அம்மா கேட்கறாங்க. எப்படி ஷின்டாராவுக்கு என்ன பிடிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லி அவ யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப அவளோட தம்பி கீழே இறங்கி வந்து குளிக்கிறதுக்காக போறான். சுமுகி, இன்னைக்கு லக்கி டிரால இதை வின் பண்ண, நாளையோட இந்த டிக்கெட் எக்ஸ்பயர் ஆகுது, உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் டோனட் சாப்பிடுன்னு அவங்க அம்மா கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோ கூட தனியா போனா செமையா இருக்கும் அப்படின்னு சுமுகி ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்றா. டோனட் ஷாப்க்கு என் கூட வரியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட அதை எப்படியாச்சும் கேட்கணும். ஓகே, இது ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியாக கேட்டலாம். டோக்கிமிட்சோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை கூப்பிட்டதுக்கே அவளுக்கு கஷ்டமா இருக்கு. இப்போ ஈவினிங்கே வந்துருது. கடைசி வரை நம்ம ஹீரோட்டவா கேட்கவே இல்லை. ஹே டோனட் கோப்பனா, ஷெண்டரா இன்னைக்கு உனக்கு ஒர்க் இல்லைல்ல, வாரியா போவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட் கேட்குறான். ஓகே போகலாம் அப்படின்னு நம்ம ஹீரோவோ சொல்லியிருந்தான். அவ்வளோ பெரிய விஷயத்தை இவன் அசால்ட்டா முடிச்சிட்டானேன்னு சுமுகி ஷாக் ஆகுறா. இன்னைக்கு உனக்கு கிளீனிங் டியூட்டி இருக்குன்னு இன்னொருத்த வந்து கூப்பிடுவோம். நம்ம ஹீரோ ஃப்ரெண்டால வர முடியல. சாரி ஷின்டாரா, நீ அவ்வளோ போய் சாப்பிட்டு வாங்க நம்ம கிளம்புவோம். நம்ம ஹீரோ உனக்கு ஓகேவான்னு கேட்குறான். எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஷோச்சி நீ என் ஃப்ரெண்டாக இருக்கிறதுல நான் இன்னைக்கு தாண்டா பெருமைப்படுறேன் அப்படின்னு சுமுகி இப்போ நம்ம ஹீரோ கூட ஆசைப்பட்டபடியே தனியாக போயிட்டு இருக்கா. ஒரு செகண்ட் லைப்ரரி போயிட்டு போவோமா நம்ம ஹீரோ கேட்குறா. ஸோ இப்போ இவங்க லைப்ரரிக்கு போகிறாங்க. என்ன புக் எடுக்க வந்திருக்க நம்ம ஹீரோட்டவா கேட்கவோ, மித்திக்கல் பீயிங்ஸை பற்றி ஆன்லைனில் பெருசாக கிடைக்கல, அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் புக் எடுக்க வந்தேன். ஏஞ்சல் உண்மைன்னா இந்த டெவில் கப்பா, அதுவும் உண்மையாக தானே இருக்கும் நம்ம ஹீரோ சொல்கிறான். அதுங்களையும் மீட் பண்ண ட்ரை பண்ணுறியா அப்படின்னு சொல்லி சுமுகி கேட்குறா. ஹே ஜஸ்ட் எனக்கு ஒரு கியூரியஸ், அவ்வளோதான் நம்ம ஹீரோ சொல்கிறான். இவனோட இந்த சைடையும் எனக்கு பிடிச்சிருக்குன்னு பார்த்துட்டு இருக்கும்போது, நீயே கூட வந்ததில் சந்தோஷம் நம்ம ஹீரோ சொல்லவோ, இந்த புக்கில் சர்ச் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி அவ ஒரு புக்கை கொடுக்குறா. நீ எப்பவுமே எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க, ஈவன் பார்க்கில் கூட மற்றவங்க கவலைப்படக்கூடாதுன்னு உன்னோட சீக்கிரட்டையும் சொன்னீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, அதை மட்டும் ஞாபகப்படுத்தாதப்பா அப்படின்னு வைக்கப்படுறா. புரியாத நிறைய வார்த்தைகள் இருக்கு, எனக்கு தூக்கமா வருது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அதை படிச்சுட்டு இருக்கான். வாங்குற கிரீச்சர் ஒரு யோக்காய், அதுக்கு குக்கும்பர்ஸ்னா பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சுமுகி படிச்சுட்டு இருக்கா. டாக்குமெண்ட்ஸ் இந்த கப்பா பத்தி உனக்கு தெரியுமா அப்படின்னு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ டயர்டாகி தூங்கியிருந்தான். நம்ம ஹீரோ தூங்குறதா அப்படியே சுமுகி ரசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கா. அன்னைக்கு நான் சொன்னது என் பெரிய சீக்ரெட் இல்ல, என்னோட பெரிய சீக்ரெட்டே நான் உன்னை இத்தனை வருஷம் லவ் பண்றது தான் அப்படின்னு சொல்லி சுமுகி சொல்றா. சாரிப்பா, நான் 1 ஹவரா தூங்கிட்டு இருந்ததுனால தான் இப்படி மழை வந்துருச்சு நம்ம ஹீரோ சொல்லவும், பரவாயில்ல விட, நானும் தானே தூங்கிட்டு இருந்தேன்னு வா சொல்றா. பட் அவ நம்ம ஹீரோ தூங்குறத தான் ரசிச்சுட்டு இருந்திருக்கா. டோனட் சாப்பிட போக முடியாது போலயே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இல்ல இதெல்லாம் என்ன தடுத்துறது, கண்டிப்பா நம்ம போறோம் அப்படின்னு சொல்லி சுமுகி ஓடுறா. சரி நம்ம ஹீரோவும் அவளை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கான். ஒரு சின்ன பையன் கால் தடுத்து கீழே விழுந்து அவனோட அம்பர்லா உடஞ்சிருது. திரும்ப நான் வீட்டுக்கு போயிட்டு வரதுக்குள்ள எனக்கு டியூஷனுக்கு லேட்டாருன்னு அந்த பையன் சொல்லவும் சுமுகி அவளோட கொடைய கொடுக்குறா. சாரிப்பா, நான் மறந்தாப்புல கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லி சுமுகி வந்து சொல்லவும், நம்ம வேணா ஸ்டோருக்கு போய் புது கொடைய வாங்கிக்கலாம் நம்ம ஹீரோ சொல்றான். இல்ல லேட்டாரோ நம்ம டோனட் ஷாப்பே போலாம் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. ஏன்னா அப்பதான் நம்ம ஹீரோ கூட அம்பர்லாவை ஷேர் பண்ண முடியும். பட் அவளுக்கு வெக்கமா வருது. சரி வா போய் அம்பர்லா வாங்கலாம்னு சொல்லவும், இல்ல வேணாம், ஆசைப்படி டோனட் ஷாப்பே போலாம் நம்ம ஹீரோ சொல்றான். இன்னைக்கு நான் ரொம்பவே லக்கி அப்படின்னு சொல்லி சுமுகி ஹாப்பி ஆகுறா. அவ ஆசைப்பட்டபடி நம்ம ஹீரோ கூட தனியா டோனட் சாப்பிடுறா. அடுத்த நாள் நம்ம ஹீரோக்கும் ஒர்க் இல்ல, நொயலுக்கும் அன்னைக்கு அவளோட ஷிஃப்ட் கிடையாது. சோ இவங்க பேசிக்கிட்டபடி ஸ்கூலை விட்டு ஒன்னா கிளம்புறாங்க. அந்த அனிமையில ஹீரோயின் வேற லெவல்ல சூப்பரா இருந்தா தெரியுமா அப்படின்னு நொயல் வளவலன்னு பேசிட்டே வந்துட்டு இருக்கா.
ஆக்சுவலி இந்த எல்ஃப் வந்து மாங்கால வேற மாதிரி இருப்பா, அடாப்டேஷன் அனிமேல கொஞ்சம் வேற மாதிரி இருப்பா. அப்புறம் மறந்துட்டேன், நம்ம ஷேர் பண்ணக்கூடிய அந்த டைரி அதை எங்க வாங்குறதுன்னு வா கேட்கவோ, நோயல் ஆக்சுவலி உன்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு நம்ம ஹீரோ உண்மையை சொல்லுவோம். என்னது அதெல்லாம் ரியல் கிடையாதா, ஃப்ரெண்ட்ஸ் அப்படி பண்றதெல்லாம் படத்துல மட்டும்தானா அப்படின்னு வா கேட்கறா. எலமெண்ட்ரி ஸ்கூல் பசங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க, பட் ரியல் லைஃப்லலாம் அப்படி கிடையாது நம்ம ஹீரோ சொல்றான். அது கிளாஸ் 3 ஈஸி மீதுனா அவ யார்கிட்டயுமே பேச மாட்டாளே அப்படின்னு சொல்லி ஒரு பசங்க பாக்குறாங்க. ஷின்டரோ வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி எதையாச்சும் ஒன்னா சேர்ந்து சாப்பிட்றதோ ஃபிக்ஷனல் இவெண்டா இல்ல ரியல் லைஃப்ல பண்ணுவாங்களான்னு கேட்கவோ, அது ரியல் லைஃப்ல பண்ணுவாங்க நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி ஜோஸ் மாதிரி இருக்கிற ஐஸை வாங்கிட்டு வந்து அவ கொடுக்குறா. இதை சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நானும் தான், இதோட அந்த கூலிங்க என்னால தாங்கவே முடியாது தெரியுமான்னு வா சொல்லவோ, பட் நீ ஒரு யோக்கியோனா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சாப்பிட முடிச்சுட்டு நம்ம ஹீரோ அந்த பாட்டில வந்து குப்பை தொட்டியில போட்டுருந்தான். பட் அதை தூர போடணுமா அப்படின்னு சொல்லி நொயல் யோசிச்சுட்டு இருக்கா. அந்த ஐஸ்கிரீம் உண்மையிலேயே சூப்பர் நம்ம ஹீரோ சொல்லவும், ஃப்ரெண்ட்ஸ் திங்ல நான் நிறைய விஷயம் கத்துக்கிடணும், நேற்று நைட் இதுக்காக நான் எவ்வளோ பிளான் போட்டேன் தெரியுமா அப்படின்னு வா சொல்லவோ, இதுக்காக நேற்று நைட்ல இருந்தே நீ திங்க் பண்ணிட்டு இருந்தியா நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமா, ஏன்னா இது என்னோட ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு கூட போகிற விஷயமாச்சே, எக்ஸைட்மெண்ட்ல எனக்கு தூக்கமே வரல அப்படின்னு வா சொல்றா. உன்னை மீட் பண்ண அந்த நைட்டும் அதே மாதிரி தான், நான் யோக்கியம்னு சொன்னேன், யார்கிட்டயும் நான் இந்த அளவுக்கு க்ளோஸா இருந்ததில்ல, ஒருவேளை அதெல்லாம் ஒரு கனவா இருக்குமோன்னு எனக்கு பயம் தெரியுமான்னு சொல்லவும், நான் கூட அன்னைக்கு அதே மாதிரி ஒரு கனவு கண்டா நம்ம ஹீரோ சொல்லிட்டு அதுல கப்பாலாம் வந்துச்சுன்னு சொல்றேன், பட் நல்ல வேலை என்னோடது கனவு இல்ல, தேங்க்ஸ் சின்டரோ அப்படின்னு சொல்லி வா சொல்றா. சரி என்னோட வீடு இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி இப்போ இவங்க 2 பேருமே பிரிஞ்சு போக ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட் டைம் நீ தான் ஐஸ்கிரீம் வாங்கி தரணும் சரியா அப்படின்னு வா கத்துறா. வீட்டுக்கு வந்து அவளோட பாக்கெட்ல சேஃபா அந்த ஐஸ்கிரீமோட மூடிய வச்சிருக்கா. இவங்க ஃபர்ஸ்ட் டைம் வெளியே போய் சாப்பிட்டதுக்கான ஞாபகார்த்தமா அவ அதை எடுத்து வச்சிருக்கா. இப்போ நம்ம ஹீரோ அவனோட வீட்டுக்கு போறான். டோவா வந்து அப்புறம் என்ன வீட்டுல வெல்கம் பண்றதுக்கு ஒரு பர்சன் எப்பவோ இருக்காங்க, நான் தனிமையில இல்ல நம்ம ஹீரோ உள்ள போனா இன்னொரு குட்டி ஏஞ்சல் உள்ள இருக்கா. டோவாவும் அந்த பொண்ணு டவலை கட்டி நிக்கிறாங்க. நம்ம ஹீரோ மூஞ்சிலே பலார்னவா ஒண்ணு கொடுக்குறா. நான் ஷின்டரோ அப்படின்னு டோவா போனா, நான் நினைச்சது கரெக்ட் தான், இப்பவே நீங்க ஹெவனுக்கு கிளம்புங்க அப்படின்னு அந்த குட்டி ஏஞ்சல் சொல்றா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ ஆப்வியஸ்லி டோவா ஒருத்தி மட்டும் ஏஞ்சல் கிடையாது, ஹெவன்ல இருந்து ஏதோ இன்னொரு ஏஞ்சலும் டோவாவை பார்க்க வந்திருக்கு. பட் எல்லா ஏஞ்சலுமே டோவா மாதிரியே சாஃப்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.